3. I am every woman. What does the word summer mean here? Summer means difficulties in women's life. இங்கு சம்மர் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? சம்மர் என்ற வார்த்தை பெண்களின் கடினங்களை குறிக்கிறது. How does she take life? She takes life positively. அவள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறாள்? அவள் வாழ்க்கையை நேர்மறை சிந்தனையோடு எதிர்கொள்கிறாள். What does she mean by spring will come again? It means good times will come again. வசந்த காலம் திரும்ப வரும் என்பதன் பொருள் என்ன? வசந்த காலம் திரும்ப வரும் என்பதன் பொருள் நல்ல நாட்கள் திரும்ப வரும் என்பதாகும். What is she strong about? She is strong in her faith and belief. அவள் எதில் உறுதியாக இருக்கிறாள்? அவள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறாள். How does she deal with the adversaries of life? She deals with persistence. அவள் எதிரிகளை எப்படி எதிர்கொள்கிறாள்? அவள் விடாமுயற்சியுடன் எதிர்கொள்கிறாள். Is she complaining about the problems of life? No, she is not complaining about the problems of life. அவள் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி குறை கூறுகிறாளா? இல்லை, அவள் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி குறை கூறுவதில்லை. Pick out the words that show her grit, faith and strong. அவளின் மன உறுதியை குறிக்கும் வார்த்தைகள் என்ன? நம்பிக்கை மற்றும் பலம். Who do the words thaw and saw mean here? Thaw means tackle, saw means destroy. த மற்றும் சா என்ற வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? தோ என்றால் சமாளிப்பது, சோ என்றால் அழித்தல் என்பது பொருள். What is the tone of the author? The tone of the author is warning. ஆத்தரின் தொனி என்ன? ஆத்தரின் தொனி எச்சரிக்கையாகும். Is the poet talking about the women of the previous generation? No, the poet is not talking about the women of the previous generation. போயட் முந்தைய தலைமுறை பெண்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாரா? இல்லை, முந்தைய தலைமுறை பெண்களை பற்றி பேசவில்லை. How should a woman be treated? A woman should be treated with love and respect. பெண் எப்படி நடத்தப்பட வேண்டும்? பெண் அன்போடும் மரியாதையோடும் நடத்தப்பட வேண்டும்.